பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பண்ணி யூஸே இல்லை அப்படின்றவங்க உங்ககிட்ட வந்து அந்த கேட்டால் அந்த பரிகாரத்துக்கு இன்னொரு பரிகாரமாக ஏதாவது பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீங்களா? அதாவது இது பரிகாரம் பழிக்க பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு கடைசி எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்து பரிகாரம் பொய்யா இல்லை பரிகாரம் சொன்ன நபர்கள் பொய்யா, எது பொய்? கடனுக்கு நான் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன், என்னால் அது வந்து மீளவே முடியல, நான் இந்த பொம்மையை வாங்கி வச்சா பணம் வரும், இந்த தீபம் போட்டால் எனக்கு பணம் வரும், இதெல்லாம் நான் பண்ணாக்க எனக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு, அதாவது கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த இப்போ வராயை கூட ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க, வராயை கும்பிட்டா கடன் தீருன்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்ற வேலை. தெய்வம் என்ன பண்ணும்? ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நீ செய்கிற தொழிலில் மேன்மையை கொடுக்கும், இப்போ நீ செய்கிற வேலையில் மேன்மையை கொடுக்கும். அதை பிடிச்சி முன்னுக்கு வர்றது தான் உன்னோட புத்திசாலித்தனம். மீண்டு வர்றதுக்கு என்ன வழி? உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வராகி உபாசனை பண்ணுனா இல்லை வராகி வழிபட்டாக்கா இந்த செய்வினையிலேருந்து நம்ம மீண்ட முடியுமா? இப்போ ஒரு சிலர் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, வராகி இந்த கோயிலுக்கு வந்தாக்கா கோடி கோடியாக பணம் வரணும். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட வராகி சித்தர் மறைமொழியாளர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நாம வராகி அம்மன் பற்றியும் மாந்திரிகம் பற்றியும் நம்மளோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, சரியான இடத்துக்கு போயோ இல்லை போகாமலோ நிறைய பேர் வந்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக நிறைய பரிகாரங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்லையுமே இந்த பிரச்சனையாக இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்றது நிறைய பரிகாரம், இந்த கயிறை கட்டுங்க, இந்த கலர், இந்த நாள் இவங்களை வழிபடுங்க, ஏதோ ஒரு பரிகாரங்கள் சொல்லப்பட்டு அதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த பரிகாரங்கள் அவங்க செஞ்சும் யூஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்படி பரிகாரங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பண்ணி யூஸே இல்லை அப்படின்றவங்க உங்ககிட்ட வந்து அந்த கேட்டால் அந்த பரிகாரத்துக்கு இன்னொரு பரிகாரமாக ஏதாவது பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைப்பீங்களா? அதாவது இது பரிகாரம் பழிக்க பரிகாரம் அந்த மாதிரி. இன்னைக்கு பரிகாரம் சொல்லிட்டு இன்னைக்கு அஸ்ட்ராலஜரு இப்போ மற்றவங்க எல்லாருமே நிறைய சொல்லிட்டு எல்லா கோயில் குளமாக போயிட்டு ஒவ்வொரு பக்கம் யாக வளைக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறாங்க, இந்த கடலுக்கு போனால் இங்கே போனான்னு எல்லாம் பரிகாரம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவன் விரக்தியில் என்ன பண்ணுறான், எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடுது. அப்போது இது பரிகாரம் பொய்யா இல்லை பரிகாரம் சொன்ன நபர்கள் பொய்யா இல்லை என்ன எது பொய் இல்லை கடவுள் பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. நீங்கள் ஒரு விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும், பரிகாரங்கிற ஒரு விஷயமே பொய். எந்த கடவுளும் வந்து நமக்கு பரிகாரம் எனக்கு பண்ணு, எனக்கு ஆடை கொடு, மாடு கொடு, கோழியை கொடு, இல்லை எனக்கு இத்தனை படையல் போடு அப்படின்னு எதுவுமே கேட்கல. இந்த விளக்கு போடுறதுல கூட 9 விளக்கு போடு 48 விளக்கு போடும்பாங்க, அது கூட ஒரு தவறான விஷயத்துக்கு வர நம்ம அதை நம்ம புரிய வைப்போம். இப்போது இந்த பரிகாரம்னு எந்த கடவுளும் வந்து உங்ககிட்ட பரிகாரம் கேட்கல. உனக்கு பரிகாரம் செய்ய சொன்னாங்கன்னா நீ சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வா. ஆனால் அதில் ஒரு மாறுபட்ட கருத்து என்னோடது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆலயங்களுமே வியாபார ஸ்தலங்களாக மாறிடுச்சு. இன்றைக்கி எந்த ஒரு ஆலயமும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தெய்வம் இருக்கான்னா கிடையாது, எல்லாம் வியாபார ஸ்தலங்களாக ஆகிப்போச்சு. 3000 டிக்கெட் எடுத்தால் தான் 5000 டிக்கெட் எடுத்தால் தான் இன்றைக்கி கடவுளை காணுங்கிற நிலையாக இருக்குது. சாமானியனுக்கு கடவுள் அங்கே இல்லை. இப்போது இவங்க போய் அங்கே போய் நின்றுட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னா அன்னைக்கு இருந்திருக்கு சித்த பெருமக்கள் உயிர் கொடுத்து அந்த அளவுக்கு நம்ம சிலை வழிபாட்டை வந்து அந்த அளவுக்கு உயிர் போட வச்சுருந்தாங்க. இப்போது நீங்கள் கோயிலுங்கிறதே முதல்ல என்னவா இருந்தது, ஒரு மனிதனோட ஆன்மீகங்கிறது என்ன, ஒரு மனிதனோட வாழ்வியலில் ஏற்படுற நன்மை தீமைக்கு தீர்வு தரும் ஒரு ஸ்தலம் தான் கோவில். அந்த நன்மை தீமைக்கு தீர்வு தருவது தான் ஆன்மீகவாதி, இந்த மாந்திரிகவாதி, இவங்க எல்லாமே இதுதான். அதாவது நம்மளோட வாழ்வியலில் ஏற்பட்ட நன்மை தீமைக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு இடம் இது. இப்போ இங்கே போயிட்டு போனால், இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு வருது, ஒரு கிராமப்புறத்தில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அங்கேயே இருந்தால் அந்த மனநிலை எப்படியே இருக்கும். இதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வா இல்லை ஒரு இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னா நம்மளோட மனநிலையில் ஒரு மாற்றம் வரும். இதுக்காக போக சொல்கிறது. நீங்கள் கோயிலுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்கள், அதுக்காக பரிகாரம் செஞ்சு நடக்கலை அப்படின்னாக்கா இங்கே நம்ம எல்லோரும் சரியாக இருக்கமா, அதை ஒன்று நம்ம பார்க்கணும். இங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் நான் யாருக்குமே தீங்களிச்சது கிடையாது, நான் யாருக்குமே கெடுதல் பண்ணது கிடையாது, ஒரு எறும்பு கூட நம்ம பாவம் பண்ணது கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. சந்தோஷம்தான், வரவேற்க வேண்டியது தான். நான் அப்படிப்பட்டவங்களுக்கும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, கடவுள் தண்டனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்துக்கிறாங்க.
என்ன நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இப்படி பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யாருக்குமே தீங்கிழைக்காதவன், யாரையும் கெட்டு போகணும்னு நான் நினச்சதில்ல. ஆனால் எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படிங்கிறாங்களே. முதல்ல நம்ம எல்லாம் 100% சரியாக இருக்கமான்னு பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தங்க நல்லா அதாவது கரெக்டாக இருக்காங்களாங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு ஹோட்டல் போகிறோம். ஒரு வாஷ் பேஷனில் கை கழுவுனாக்கா, அவன் கை கழுவுன அந்த இது ஃபுல்லாக அந்த சாப்பாடு ஃபுல்லாக ஏன் உனக்கு நான் யாரும் கற்றுக் கொடுக்கல. பார்த்தீங்கன்னாக்கா, அது ஃபுல்லாக அந்த சாப்பாடு ஃபுல்லாக இருக்கும். அந்த கையை கழுவிட்டு அப்படியே வந்துடும். இதே இது ஒரு பொது இடத்துல ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணால், அதில் தண்ணி கூட ஊற்றாத அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் ஏக்கத்தனம் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்போ அதை அதை க்ளீன் பண்ணுறவன் யாராக இருப்பான்? அங்கே ஒரு சாமானியன் தானே பண்ணுவான். இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம யாருக்குமே கெடுதல் பண்ணல, கெடுதல் எல்லாம் பேசிக்காக நம்ம ஆரம்பத்துலேருந்து அடித்தளமே இங்கே சரியில்லை. நம்ம ஏதாவது ரூபத்தில் யாருக்காவது ஒருத்தர் கெடுதல் பண்ணிகிட்ருக்கோம். அவன் அதை க்ளீன் பண்ணுறவன் அவன் எப்படி இருப்பான், அவனோட மனநிலை எப்படி இருக்கும், அவன் என்ன ஒரு இது பண்ணானோ அவனோட வாழ்க்கை வாழ்வாதார கஷ்டத்துக்காக வந்திருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும் மனநோக வச்சுட்டு, அதான் சொல்லணும், ஒருத்தர் நான் தீங்கிழிச்சிட்டு அவனுக்கு கெடுதல் செஞ்சுட்டு நம்ம ஒரு நல்லது நமக்கு நடக்கலைன்னு கடவுள்கிட்ட போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கே வாழ்வியலில் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம் வர்றது அவன் சார்ந்து, அதாவது இங்கே கடவுள் அந்த கஷ்டத்தை கொடுதில்ல. நம்மளோட நோக்கம், நம்மளோட எண்ணம், நம்மளோட ஆசை தான் ஒருத்தனோட கஷ்டத்துக்கு மூல காரணம். சரி, ஓகே, இதெல்லாம் நடந்துருச்சு, என்ன தவறு பண்ணுவது மனித இயல்பு. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இத்தனை விஷயம் நான் செஞ்சு எனக்கு எதுவுமே நடக்கல. நம்ம என்ன பண்ணோம், நீ கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி லட்சமாக பண்ணி உனக்கு அது பிரயோஜனம். ஒரு 48 நாள் நான் பலருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் தான், உன்னோட வாழ்க்கையில் இப்போ என் மூலியமா ஒரு வாழ்க்கையில் ஒரு 10 பேருக்கு அது மாற்ற மாதிரி தான். மாற்று மதத்தினர் கூட இன்னைக்கு இந்த தெய்வம் ஆகாதுன்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு வராகிய கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ நமக்கு அந்த புரிதல் வேணும். எந்த ஒரு தெய்வத்தையும் சரணாகதியாக அவங்கக்கிட்ட சுய ஒழுக்கத்தோடு நம்ம இருந்தோன்னா நமக்கு என்ன இருப்பாங்க, நமக்கு ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கு என்ன வேணுங்கிறது. இங்கே பலரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஒரு 48 நாள் அவங்க இன்றைக்கி பலரும் விளக்கேற்றுறதே ஒரு பெரிய குறையாக இருக்கேன். அப்படியே விளக்கேற்றலாம் கடமைக்கு ஏற்றிட்டு போகிறது. நம்ம எதையுமே ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம செஞ்சோன்னா அதுக்கு உண்டான பலன்கிறது கிடைக்கும். நீங்கள் ஒரு 48 நாள் பிரம்ம முகூர்த்தத்தை காலையில் 5 மணிக்கும் நைட்டு ஒரு 8 மணிக்கும் வராய்க்கு நீங்கள் காலையில் ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. இது உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். ஆமாம், சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய். இன்றைக்கி இருக்க ஆயிலே பல கேள்விக்குறியான விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்னு கேட்குறவங்க இதை பார்த்துட்டு எனக்கு 1000 பேர் இதுக்காக கேட்குறாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா உங்களுக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தம்னா அது காலையில் 3:20 நீங்கள் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே அதை நீங்கள் 3:20 யாரும் எந்திரிக்க போகிறதில்ல. காலையில் 5 மணிக்கு நீங்கள் காலையில் நீங்கள் விளக்கேற்றுங்க. அதே மாதிரி இரவு 8 மணிக்கு விளக்கேற்றுங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. உங்களோட கோரிக்கையை அங்கே வைங்க, அந்த அம்மாட்ட வைங்க. நீங்கள் முதல்ல ஒரு 11 நாளைக்கு விரதம் இருங்க. நான்வெஜ் கூடாது, ட்ரிங்க்ஸ் கூடாது, செக்ஸ் கூடாது. அம்மா, நான் உனக்காக நான் உண்மையாக இருக்கேன், என்னோடய வாழ்க்கையை நீ மாற்றிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பாதம் சரணாகதி ஆயிருங்க. உங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்க வேண்டியது அந்த அம்மாவோட கடமை. கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாங்க. யார் ஒருத்தர் வாழ்க்கையில் வராகி உள்ளே என்ட்ராகணும் அவங்களோட வாழ்க்கைங்கிறது அங்கே இருந்துட்டு நீங்கள் அதை ஆத்மார்த்தமாக நீங்கள் செய்யுங்க. இதுவே ஒரு சிறந்த பரிகாரம். நீங்கள் இதை விட்டுட்டு, ஏன்னா அன்னைக்கு சித்தர்கள் உயிர்ப்போட வச்சுருந்த இன்னைக்கு இருக்கான்னா பழனியில் ஒரு கோயிலில் தான் இருக்குது, நீங்கள் வேற எங்கே ஒரு சில கோயிலில் தான் இருக்குது. அதுவும் அந்த இடங்களாக நீங்கள் தேடி போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பழனி முருகன் கோயிலில் அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கான்னா வைப்ரேஷன் இருக்குது. அது மாதிரி இன்னும் ஒரு பல சிவாலயங்களில் இன்றைக்கும் துளசியில் நம்ம பூஜை பண்ணுறது, வில்வ இலையில் நமக்கு இது பண்ணுறது, இது எல்லாம் இந்த மாதிரியான ஒரு சில ஆலயங்கள் நீங்கள் தேடி போங்க. உங்களுக்கு நீங்கள் அங்கே போய் அதுக்குண்டான நான் பரிகாரம் பண்ணுறேன், நான் பொங்கல் வைக்கிறேன், அபிஷேகம் பண்ணால் தான் எனக்கு முக்தி கிடைக்கும். அங்கே போய் சரணாகதியாகி அவங்க பாதம் சரணாகதி ஆகிருங்க. உங்களுக்கு உண்டானது கிடைக்கும். உங்களோட எண்ணம் நல்லா இருந்தால் நல்லதே நடக்கும். இன்னொன்று நான் பல விஷயங்களை நான் நினச்சி வச்சுருக்கேன், எனக்கு எதுவும் நடக்க மாட்டேன். வளர்பிறை திதியை திதி இந்த அன்னைக்கு நீங்கள் என்ன மனசில் நினச்சிங்களோ இந்த நாளில் சிவனை வணங்கிட்டு, இல்லை வராகியை வணங்கிட்டு, இல்லை முருகனை நீங்கள் வணங்கிட்டு, உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவோ அவங்கள வணங்கிட்டு அன்றைய பொழுது நீங்கள் உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அன்னதானத்தை கொடுங்க. அதாவது இல்லாதவங்களுக்கு நீங்கள் அன்னதானத்தை கொடுங்க. அவங்களோட வயிற்று பசியை போக்குங்க. இன்றைக்கி அன்னதானம் வாங்குகிற அளவுக்கு, இன்றைக்கி பிச்சை எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. இன்றைக்கி நிலைமை மாறி இருக்குது. சரி, அப்படி நான் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் யாராவது இன்றைக்கி அதாவது அழிக்க முடியாத ஒன்று எதுன்னு பார்த்தாக்கா இன்றைக்கி கல்வி செல்வம் தான். படிக்க முடியாத எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க, இன்னும் குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட கர்மாங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இந்த நான் வளர்பிறை திதியை நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் பரிகாரம் செஞ்சு எனக்கு பலன் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நாளில் நீங்கள் எதை நினச்சி நீங்கள் செஞ்சாலும் சரி
உங்களோட காரியம், அதாவது கெட்டதுக்கு வேண்டாம், நல்லதை நினைச்சு நல்லதுக்கு நீங்கள் செய்யுங்க. கட்டாயம். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு 3 திதி இந்த மாதிரி நாள் நீங்கள் செய்ய, நீங்கள் நினச்ச காரியம் நினச்ச மாதிரி நடந்தே தீரும். கடன் தொல்லைகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ஏன்னா இப்போது காசு புழக்கம் அப்படின்றது தான் ஒரு பெரிய சாமானியர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வட்டிக்கு அது வாங்குறேன், அந்த காசுக்கு இந்த வாங்குறேன், நீங்கள் சொன்ன மாதிரி படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு மருத்துவ செலவுக்கோ இப்படி ஒரு கடன் வாங்கி அந்த கடன் குட்டி போட்டு வட்டி போட்டு இந்த கடன் தொல்லைகளில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாங்குற சம்பளத்தில் பார்த்திங்கன்னா நடுத்தரவர்களே பார்த்திங்கன்னா வீடு வாங்குறேன்ற பேரில் நம்ம ஒரு லோனுன்ற பேரில் அதுவும் ஒரு வகை கடன் தானே. ஸோ இப்படி கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது உங்களோட பரிகாரங்களை தீர்வோ இல்லை உங்கள் இதில் ஏதாவது சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கடன் தான் பலருக்கும். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களாம் ஒரு 50% பேர் எதை கேட்குறாங்க அப்படின்னாக்கா, எனக்கு கடன் இருக்குது, கடனுக்கு நான் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டேன், நான்லாம் அதில் வந்து மீளவே முடியல, லாட்ரியில் பண்ண முடியுமா இல்லை சூதாட்டத்தில் பண்ண முடியுமா இப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போது நான் இந்த பொம்மையை வாங்கி வச்சா பணம் வரும், இந்த தீபம் போட்டால் எனக்கு பணம் வரும், இல்லை இந்த இந்த கல்லை வாங்கி வச்சா வீட்டில் பணம் வரும், இதெல்லாம் நான் பண்ணாக்க எனக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு, அதாவது கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த இப்போ வராயை கூட ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க, வராயை கும்பிட்டா கடன் தீருன்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலை. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கடனுக்கு எந்த தெய்வமும், இப்போ உனக்கு கடன் இருக்கு, கடனை தீர்க்கிறதுக்கு எந்த தெய்வமும் உனக்கு உதவி பண்ணுவது கிடையாது. கடனுக்காக ஒரு பரிகாரங்கிறது அது ஒரு பொய், அது ஒரு மாயை. கடனுக்காக யாரும் வந்து இப்போ உனக்கு கடனுங்கிறக்காக நோட்டை அச்சடிச்சு நீ கும்புற தெய்வம் வந்து உனக்கு அச்சடித்து கொடுத்துடாது. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, கடன் கடன் கடன்னா இப்போ கடனை தீர்க்கறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குன்னு நினச்சிட்டு சுற்றி இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருக்க நிலைமையில என்னென்னா, எதை தின்னா பித்தம் தெரியுங்கிற அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால இவங்க கடனுக்கு ஒரு பரிகாரம் சொன்னோன்னா அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் விரக்தியாக ரொம்ப விரக்தியாக என்ன எது மேலே, இந்த ஆன்மீகத்திலையும் இந்த சமயத்து மேலேயும் தான் அவனுக்கு வெறுப்பும் விரக்தியும் வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கடனுக்கு ஒரு பரிகாரங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி சொன்னாலும் அது ஏமாற்ற வேலை. அப்போ சரி, ஓகே, இவனுக்கு என்ன பண்ணலாம், இப்போ கடன் நம்ம தான் காசை கரெக்டாக இது பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஒரு தெய்வம் என்ன பண்ணும், ஒரு வாய்ப்பை கொடுக்கும், நீ செய்கிற தொழிலில் மேன்மையை கொடுக்கும், இப்போ நீ செய்கிற வேலையில் மேன்மையை கொடுக்கும். அதை பிடிச்சி முன்னுக்கு வர்றது தான் உன்னோட புத்திசாலித்தனம். நீ கடனை வாங்கி வச்சுட்டு எனக்கு கடனுக்கு வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா அது தவறான ஒரு வாதம். எந்த தெய்வமும் கடனுக்காக வேலை செய்வது கிடையாது. சரி, இப்போ நான் அதில் போய் நான் சிக்கிட்டேன், மீண்டு வர்றதுக்கு என்ன வழி? நீங்களும் இப்போ 10ஓட 11 இல்லாமல் ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, இப்போது கடனில் இருந்து மீள்றதுக்கு அப்படின்னாக்கா, உனக்கு வீட்டில் செல்வ புழக்கம் இருக்கணும், பண வரவு இருக்கணும். நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு எதுக்குனாலும் இன்றைக்கி பணங்கிற ஒரு இது இம்பார்ட்டன்ட். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குப்பை மேனி செடின்ட்டு, இன்றைக்கி குப்பை மேனி செடி யாருக்கு பல பேருக்கு அதோட அருமையே தெரியல. குப்பை மேனி செடின்ட்டு ஒரு செடி இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். இந்த குப்பை மேனி செடியை தண்ணி வச்சு அதிகாலையில் நீங்கள் அதை நீங்கள் வேரோட ஆணி வேர் வராமல், இப்போ அதுக்கு நிறைய முறைகள் சொல்லுவாங்க. என்னென்னா, மூலிகை எடுக்கணும்னா சாபனிக்கணும், அதுக்கு பலி கொடுக்கணும், அதை காப்பு கட்டணும் அப்படின்ட்டு. இது ஒரு சாமானியம் இதெல்லாம் செய்ய முடியுமானா அதுக்கு சாத்தியமே இல்லை. நீ தண்ணியை ஊற்றி வச்சுட்டு கணபதி மேலே பாரத்தை போட்டு நீ இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு, இந்த மூலிகை நான் எடுக்க போகிறேன், எனக்கு அது நின்று வேலை செய்யணும்னு நீ வேணிட்டு, நீ அந்த மூலிகையை அதாவது இரும்பு பொருள் இல்லாமல் ஆணி வேர் அறாமல் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு, அதாவது குப்பை மேனி செடியை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு ஒரு சிவப்பு வஸ்திரம், அதாவது வராகி நீ ஃபோட்டோ கூட நீ வச்சுக்கலாம், வராகி ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு சிவப்பு வஸ்திரத்து மேலே அந்த குப்பை மேனி செடியை வச்சு நீங்கள் அதோட வேறு ராம அதை நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு தூப தீபம் காட்டி வழிபாடு செஞ்சு வந்தால் குப்பை மேனிக்காரன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதாவது இந்த மோகினியை வசியம் பண்ணுறவங்க, மோகினி உபாசனையில் இருக்கிறவங்க, அந்த ஈர்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னென்னா குப்பை மேனியை காப்பு கட்டி எடுத்து வேலை செய்வாங்க. இது மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிற ஒன்று. இது சாமானியனுக்கு கிடைக்கணுங்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் குப்பை மேனி செடியை மூலிகைங்கிற பட வித்தை இருக்குது, அங்கே யாரும் பலருக்கு அது வெறும் அதை வேரோட வச்சு இதில் வச்சு பூஜை பண்ண சொல்றீங்க. அதாவது அந்த மண்ணோட எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அலசிட்டு நீங்கள் ஒரு சிவப்பு வஸ்திரத்தில் வச்சு ஒரு 48 நாள், அதாவது 48 நாள் பூஜை பண்ணுவீங்க. அது காஞ்சி போயிடாதா? இல்லை, அந்த வேறு தானே அது உங்களுக்கு வேலை செய்யும். அது காஞ்சி போனாலும் பரவாயில்ல, அந்த வேருங்கிறது அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கும், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் அங்கே கொண்டு வந்து வச்சு நீங்கள் அதுக்கு தினமும் நீங்கள் காலையில் நீங்கள் அதுக்குன்னு ஒரு இதாக இது பண்ண வேண்டாம். நீங்கள் தினமும் காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாங்க, தூப தெய்வம் காட்டு போட்டுவாங்க. உங்களோட பொருளாதார நிலைமைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக
மாற ஆரம்பிக்கும். உங்களோட வருமானங்கிறது ஏதோ ரூபத்தில் உங்களோட வேலையில் பதவி உயர்வோ, இல்லை நீங்கள் செஞ்சுருக்க இன்றைக்கி ₹500 வியாபாரம் ஆகுதுன்னா நாளைக்கு ₹1000 வியாபாரம் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குப்பை மேனி ஒரு அருமையான ஒரு மூலிகை. பணத்தை ஈர்க்கறதுக்கு, மோகினி விஷயத்துக்கு, இன்னும் பல ஈர்ப்பு விசைக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா குப்பை மேனி செடி வேலை செய்யும். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. வீட்டில் அதை இது பண்ணுங்கள். உங்களோட கடமையை முதல்ல நீங்கள் செய்யுங்க. செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணப்புழக்கங்கிறது வரும். இது மூலியமாக உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ வராகி உபாசனை சொல்லும்போது கூட இந்த 48 நாள் விளக்கு ஏற்றினா ஒரு மண்டலம் எது பண்ணாலும் ஒரு ஒழுக்கமாக விளக்கு ஏற்றினாலே போதும்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் ஏதோ நெகட்டிவ் எனர்ஜியோ இல்லை ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களோ இல்லையோ அவங்களுக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, அங்கே ஏதோ பிளாக் மேஜிக் வச்சுருக்காங்களோ இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சுற்றிக்கிட்டே இருக்குன்றவங்க இந்த மாதிரி தொடர்ந்து வழிபாடு அதான் வராகி உபாசனை பண்ணிட்டு வந்தால் அதுலேருந்து அவங்க மீண்டு வந்துட முடியும்னு. இப்போது வராகி உபாசனை பண்ணுனா இல்லை வராகி வழிபட்டாக்கா இந்த செய்வினையிலேருந்து நம்ம மீண்ட முடியுமா, இல்லை மாந்திரிக பாதிப்பு நமக்கு வராதா, எதிரிகள் தொல்லை நீங்கிருமா அப்படின்னு பார்த்தாக்கா இது எல்லாருக்குமான கேள்வி இருக்குது. வராகி இப்போ ஒரு சிலர் வந்து என்ன இது பண்ணுறாங்கன்னா, வராகி இந்த கோயிலுக்கு வந்தாக்கா கோடி கோடியாக பணம் வரணும். இதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். இதெல்லாம் வந்து ஆனால் வராகியை வழிபட்டால் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், ஒரு பவர் கிடைக்கும், அதாவது ஒரு தைரியம் கிடைக்கும். தைரிய லட்சுமி யாருன்னு கேட்டாக்கா வராகி. இப்போது இதெல்லாம் நீங்கள் வந்தாக்கா உடனே உங்களுக்கு கிடைச்சிருமா, செய்வன பிரச்சனை தீர்ந்துடும், மாந்திரிக பிரச்சனை தீர்ந்துடும், நம்ம வீட்டுக்குள்ளே தீய சக்தி இல்லாமல் போயிடுமா அப்படின்னாக்கா இதெல்லாம் நடக்குமானா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் மற்ற எந்த தெய்வமும் வேலை செய்யும். இங்கே அதை யாரும் அங்கே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னாக்கா நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதோட ரிசல்ட்டுங்கிறது ஒரு 10% இருக்கும். நான் வராகி உபாசனை இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன்னா அப்போ நமக்கு குலதெய்வத்தோட வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க குலதெய்வத்தை முதன்மையா கும்பிடுங்க. அதுக்கப்புறம் குலதெய்வம் உங்களுக்கு அதாவது குலதெய்வம் கட்டலையோ, இங்கே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, குலதெய்வத்தை கட்டி வச்சிருக்க. குலதெய்வத்தை யாரும் கட்டி வைக்க முடியாது. குலதெய்வத்தை அங்கேருந்து ஓட்ட முடியும், அவ்வளோதான். அதோட அனுகிரகம் எல்லாமே செய்ய முடியும். இங்கே பலரும் என்ன நினச்சிக்கிறாங்க, குலதெய்வத்தை கட்டி வச்சுட்டாங்க. குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் இல்லாமல் செய்யலாம். குலதெய்வத்தோட அங்கே அங்கேருந்து ஓட்ட முடியும், இவ்வளோதான். இதுதான் செய்ய முடியும். இதை செஞ்சாக்கா என்ன ஆகணும், நம்ம மேலே வெறுப்போ இல்லை நமக்கு உண்டான ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கோ அவங்க ஒதுங்கி நிற்பாங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கான நன்மைங்கிறது அங்கே முட்டுக்கட்டையாக இருக்கும். ஒரு கெட்டது என்ன செய்யும், கெட்டது வந்த இடத்துல அதோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கும். அப்போது முதல்ல உங்களோட குலதெய்வத்தை அமாவாசைக்கு உங்கள் குலதெய்வங்கிறது என்ன, நம்மளோட மூதாதையர், நம்மளோட முன்னோர் வழிபாடு தான் நம்மளோட குலதெய்வம். அவங்களுக்கு உண்டான கடமையை நீங்கள் செய்யுங்க. அமாவாசைக்கு ஒரு கைப்பிடி தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள் கலந்து காக்கைக்கு வைங்க. இல்லை தினமும் காக்கைக்கு நீங்கள் சாதம் வச்சாலும் சரி, முடிஞ்சால் உங்கள் கையால் 4 பேருக்கு இல்லாதவங்களுக்கு பசி ஆற்றுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு இருக்கும். இது போக அந்த வராகி வழிபாட்டை நீங்கள் செஞ்சாக்கா செய்வன கோளாறு தீங்குமானா கண்டிப்பாக அதுக்குண்டான பலனுங்கிறது கிடைக்கும். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் சாத்தியம். ஆரம்ப கட்டத்தில் அதாவது ஒரு செய்வன கோளாறு ஆரம்பத்தில் உள்ள நம்ம என்ட்ராகுது, இல்லை ஒரு குடும்பத்தில் குழப்பம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குது, இல்லை ஒரு கணவன் மனைவி இப்போ தான் கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்காங்க, உடனே பிரிஞ்சுட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னா ஆரம்ப கட்டத்தில் இது செய்யும் போது அதுக்குண்டான பலனுங்கிறது ஒரு முத்திருச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே மீறி போயிடுச்சு, நம்ம கையை மீறி போயிடுச்சுன்னா அப்போது ஒரு நல்ல ஆகச்சிறந்த ஒரு மாந்திரிகரால் மட்டும்தான் அதை தீர்க்க முடியும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் இந்த கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமானா கிடையாது. நமக்கு மன அமைதி கிடைக்கும், நம்மளோட சிந்தனை சீர்படும், நம்மளோட எண்ணம் வந்து சிறப்பாக இருக்கும். இப்போது இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா நம்ம எடுக்கிற காரியமோ இல்லை செய்கிற செயலோ சரியாக இருக்கும். இப்போ அந்த விஷயத்தை எங்கே கொடுக்கணும்னா கோயிலுக்கு போனாக்கா ஒரு மனது வந்து ஒரு அமைதியாக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நம்ம செய்கிற காரியம்லாம் சிறப்பாக இருக்கும். நம்ம அது மூலியமாக நம்மளோட காரியத்தை சாதிச்சுக்கலாம். அதை மீறி அங்கேயும் போய் எனக்கு குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, எனக்கு எதுவுமே தீரலை அப்படிங்கும்போது ஒரு செய்மையினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப துடிதுடிச்சு போய் இருக்கிறவன், அதே மாதிரி மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டு நிற்கதியாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு மாந்திரிகரை அணுகுனா தான் அது ஒரு கழிப்பு பூஜைன்னு வச்சு அவங்களுக்கு உண்டான அந்த விஷயத்தை செய்யாமல் விடயத்தை செய்யாமல் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமானா அதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. அப்போ அதுக்கான சரியான நபரை தேர்ந்தெடுத்து அதை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்க்கணும். இப்போது இது சரியாக நடந்தது அப்படின்னாக்கா காலத்துக்கு நமக்கு அந்த செய்வினை கோளாறோ மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மாந்திரிகர் சரியான நபராக இருக்கணும். இதை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போது
இந்த ஒரு விஷயம் தானே. சரி, இப்போ நம்ம தீபம் போட்டால் நம்ம இதாகுமா, இல்லை மற்ற இதாக, நீங்கள் 365 நாளும் விளக்கேற்றி ஒரு வீட்டில் வழிபாடு செய்கிறவனுக்கு எந்த தீங்கும் வரப்போகிறதே கிடையாது. நம்ம 48 நாள் ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 48 நாள் பண்ணால் நீ அதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ அந்த மனநிலை மாற ஆரம்பிச்சிட. 48 நாளோட நிறுத்தக்கூடாது. அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறதுக்கு மனநிலை வந்துடும். நமக்கு இவ்வளோ வாழ்க்கையில் மாற்றம் இருக்குது. வராகிய தொட்டவங்க யாரும் கெட்டதில்லை. அதனால் நீங்கள் அதை சரியாக இது பண்ணுங்கள். ரொம்ப பிரச்சனை நம்ம தலைக்கு மீறி போயிருச்சு, எனக்கு இதுக்கு தீர்வே இல்லைங்கும் போது தான் ஒரு மாந்திரிகரோட உதவி உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அவரை சரியான நபரை தேர்ந்தெடுத்து உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தந்தீங்கன்னா உங்களோட பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம்.